அல்ஃபாக்கு அடுத்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் சீரிஸ் சொல்லி அல்ஃபா இதிலே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹார்மனில் வரது தான். ஆடியோ சிஸ்டம்மு, ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லைட்டை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு காருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஜிபிஎஸ் மாடலும் அவைலபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் வந்து எனக்கு ஃப்ரண்ட் மட்டும் போதும் அப்படின்னா ஸ்டார்டிங் 3500 வந்துருக்கு உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபிலிம் ஓட்டுறவங்களுக்கு வித் மிஷின் டூலோட கொண்டு வந்திருக்கோம். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கிரேட் ஓட்டுறவங்களுக்கு நம்ம டெஸ்டிங் பண்ணியே காமிச்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரி டூல் தான். சீட்டே நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பாடி இதை பொறுத்து நம்ம சீட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த மெயின் திங் இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இப்போ சன் ஃபிலிம் ஓட்டணும்னா அதுக்கேற்ற ஸ்பெஷலிஸ்டான ஆளுங்க வச்சிருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் வச்சிருக்காங்க. அந்த சீட் கவர்ஸு ஒவ்வொரு பொருள் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஆகட்டும், வயரிங் கிட் ஆகட்டும், ஒவ்வொரு பொருளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாக இருக்கிறனால அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேன் பவர் இருக்கிறனால உங்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன் பவர் தான் இங்கே மெயினாக வேணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கார் விட்டுருப்பீங்க, உங்களுக்கு 1 வீக் ஆகும் 2 வீக் ஆகும் சொல்லுவீங்க, நீங்களே யோசிப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் விட்டிங்கன்னா 2 days to 3 days தான் மெயின் டைம் கேட்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் பண்ணுறமா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ப்ரோ நம்ம ஷாப் லொகேஷன் கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்கு? ப்ரூஃபில்ஸ் மால் வரும். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தாங்கன்னா பூ மார்க்கெட் ரோடு, ரைட் எடுத்த காந்திபுரம். லெஃப்ட் எடுத்த உடனே 50 மீட்டர் லைட் சைடு 2வது கடை நம்மளோட தான். அது எப்படின்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் அண்டர்கிரவுண்ட் கடை நம்மளோடது. எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே நம்ம கைட் பண்ணிக்கலாம். ஆர் கூகுளில் நீங்கள் பிசி கார்டகேஷன் சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு லொக்கேஷன் வரும். நீங்கள் லொக்கேஷன் போட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் யூனிட் எல்லாம் பார்த்துருந்தோம். 360 இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருந்தோம். அந்த சிஸ்டமுக்கு முக்கியமானது ஸ்பீக்கர்ஸ் தான். ஸ்பீக்கர்ஸும் நம்ம கரெக்டாக போட்டால் தான், ஒரு செட்டுக்கான ஸ்பீக்கர்ஸ் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ஆடியோ கிளாரிட்டி ரிசல்ட் சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ஒரு பேர், அதாவது ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வெறும் 1007 இருக்குது ஸ்பீக்கர்ஸு. அதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியரான பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா பிளாப்பங் போய்க்கலாம். இதை விட விலை கம்மியாகவும் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் என்னன்னு சொல்லிடுறேன். 2200 2700 பண்ணி இந்த ஸ்பீக்கர்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் பண்ணிட்டு இருந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1900 பண்ணி கொடுத்துடலாம் ஒரு பேர். இப்போ ஸ்பீக்கர்ஸ்லாம் மொத்தம் 2 டைப் இருக்குது உங்களுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா காமன் ஸ்பீக்கர்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸு. ஆடியோ பற்றி சில பேருக்கு ஐடியா இருக்காது, ஆனால் ஆடியோ கிளாரிட்டி நல்லா வேணும்னு கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் டூடர் காமனு பேக்கில் கோஆக்சியல் போடணும். இந்த காமன் என்ன கோஆக்சியல் வித்தியாசம் சொல்லிடுறேன். காமன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸு, 2 டியூட்ரு, அப்புறம் கிராஸ் ஓவர்னு சொல்லி சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஆடியோவோட கிளாரிட்டி வந்து நல்லா பிரித்து கேட்கணும், நல்ல எஃபெக்ட் வரணும் அப்படின்னா காமன் ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். அது ஆர்எம்எஸ்ல கொஞ்சம் ஹை-எண்டாக கொடுத்துருப்பாங்க. அதே கோஆக்சியல் ஸ்பீக்கர்னால் ஸ்பீக்கரும் வித் டியூட்ரு இன்க்ளூடாக கொடுத்துருவாங்க. அதில் அந்த சின்ன பாக்ஸ் கிராஸ் ஓவர்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா ஆடியோ கிளாரிட்டி பிரிஞ்செல்லாம் கேட்க முடியாது. ஜென்ரலாக எப்படி ஒரே இடத்துல கேட்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ காமன் ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி பிரிஞ்சு கேட்கலாம். கோஆக்சியல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு கேட்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா எனக்கு ஆடியோ கிளாரிட்டியில் அந்தளவுக்கு பிரிஞ்சு வேண்டாங்க, ஒரு நார்மலாக இருந்தால் போதுன்னா கோஆக்சியலே ஃபோட்டோவர் போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டு காம்பனன்ட் போட்டது ஆடியோ கிளாரிட்டி பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காம்பனன்ட்டும் நிறைய கேட்டகரி இருக்குது, கோஆக்சியல் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாப்பங் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இன்ஃபினிட்டி அல்ஃபா, இது பார்த்தீங்கன்னா ஒரு அர்மன் சீரியஸில் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கோஆக்சியலும் இருக்குது, காம்பனண்ட்டும் இருக்குது. இந்த பிராண்ட்லேயும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே சீரியஸில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் மாடல் இங்கே வச்சுருக்கோம் பாருங்க. அந்த அல்ஃபாக்கு அடுத்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் சீரியஸ் சொல்லி அல்ஃபா இதிலே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹார்மனில் வரது தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வாட்ஸில் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ப்ரைமர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்பீக்கர்ஸில் எனக்கு வந்து ஆடியோ பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ஆனால் ஆம்பு போடாமல் வேணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி ப்ரைமர்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது ஆம்பு போடாமல் நல்ல எஃபெக்ட் தரும். இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் பிராண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆடிஷன் பிராண்ட் இருக்குது. ஆடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸ் இருக்குது. அதில் ஒரு என்ட்ரி லெவல் சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சுருக்கோம். நம்ம ஆடிஷனும் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேஎல் ஸ்பீக்கர்னாலே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். இது வந்து ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்துடும். அந்த பிராண்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஜேபிலே நிறைய சீரிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஜேபியில் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. நம்ம ஜேபியில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரிஸ் இருக்குது. அதில் காமனண்ட் இருக்குது, கோஆக்சியல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரிஸ் இருக்குது. இதில் கோஆக்சியல் முதல் கொண்டு காமனண்ட் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், இன்ஃபினிட்டி ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரீமியம் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. மெயினாக அங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய செட்டப்பு. இந்த பெரிய செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு 2-வே காம்பனன்ட் தான், ஆனால் இதில் வந்து ஆர்எம்எஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்போ ஆஃபரில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய வீடியோ தேவைப்படுச்சுன்னா நம்ம ஒரு காம்போ லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஓவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, சப்வூஃபர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பீக்கர்ஸ் இப்போ நான் காமிச்ச பிராண்டோட அடுத்த பிராண்ட் ஏதோ தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள், நம்ம என்னென்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ் பார்த்தலாம். சப்வூஃபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்டிவ் சப்னு சொல்லுவாங்க, பேசிவ் சப்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, எனக்கு ரொம்ப பட்ஜெட் இல்லைங்க, ஒரு பட்ஜெட் ஃபுல்லியாக சப் வேணும்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த டிக்கியில் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இட ஸ்பேஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா சப்பு ப்ளஸ் ஆம்பை வந்து இம்பிள்டாக வரும் டிக்கியில் வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி வெரைட்டி ரொம்ப பேசிக் குவாலிட்டினா 3500 இருக்குது உங்களுக்கு. நம்ம பேசிக் பண்ணுறது இல்லை. ஒரு ஸ்டாண்டர்டாக போயிட்டீங்கன்னா 4300 வாட்ஸில், அது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட சப்பு, குவாலிட்டியான ஒயரிங்கு, ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 5800 பண்ணி கொடுத்துடலாம். 5000 ப்ரைஸ் ஆரம்பிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் அந்த மாதிரி 5800 இருக்குது. சப்பு ஃபர்ஸ்ட்டில் நிறைய டைப் இருக்குது. இங்கே வச்சிருக்க பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா டிக்கியில் வைக்கிற சப்பு தான், இதுவும் பார்த்தீங்கன்னா டிக்கியில் வைக்கிற சப்பு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதிலே சப்பு ப்ளஸ் ஆம்ப் இம்பிள்டாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பு. இந்த மாதிரி ஸ்டாக்கு நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே ப்ரீமியம் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில், அந்த மாதிரி சப்பு ஃபோர் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயினாக அண்டர் சீட்டு. இப்போ எனக்கு டிக்கிலே ஸ்பேஸ் இல்லைங்க, ஆனால் எனக்கு பேஸ் வேணும்னு கேட்டால் சீட்டு கடையில் வைப்பாங்க, அது இப்போ அண்டர் சீட் சப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு என்ட்ரி லெவலாக போகிறீங்க அப்படின்னா ஆக்சஸ் பிராண்ட் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் நம்மக்கிட்ட வரும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்ளை சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஜாப்பனீஸ் மேக்கிங்கில் ஒரு காம்பேக்டான சைஸில் பார்த்தீங்கன்னா ஆன்கியோ போட்டுக்கலாம். ஆன்கியோ ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ப்ரைமஸ் வச்சுருக்கோம். அதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஸ்பீக்கர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ரெயின்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான பிராண்ட் தான். ஸ்பீக்கர்ஸில் நம்ம காட்டலை, இந்த பிராண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஷீட் ஷாப் நல்ல ஹெவியாக இருக்கிற ரெயின்போ பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பிராண்டட் மட்டும்தான். உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொல்லுங்கள், நம்ம பட்ஜெட் ஃபுல்லாக எதாவது பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது காரோ பழைய காரோ எந்த கார் வச்சுருந்தாலுமே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் லைட்டு தான். லைட்டிங் விஷயத்தில் ஹெட்லைட் டூம்லேயும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம், கீழே ஃபாக் லேம்ப்லேயே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபாக் லேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா லைட் முதல் கொண்டு வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா லைட்டு, அதுக்கான ஒயரிங்கு, சுவிட்சு, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து வெறும் 1900 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் இருக்குது. அதே மாடலில் கொஞ்சம் நல்லது போகிற மாதிரி தான் 3800 அந்த ரேஞ்ச் வரும். அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் ப்ராஜெக்ட். இந்த ஃபாக் லேம்ப் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபாக் லேம்ப் ப்ராஜெக்ட்லேயே ட்ரை கலர்ஸ் வர மாதிரி இருக்குது. அதாவது பியூர் ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, பியூரில் 3 கலர் வரும். நம்மளோட இந்த மாதிரி ஃபாக் லேம்ப் போட்டோன்னா நம்மளோட கிளைமேட் தேவை சேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி இதில் ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட வெறும் 5500 இருக்குது உங்களுக்கு. லைட் பார்த்தீங்கன்னா 5000 ஆரம்பிச்சு நிறைய கிரேட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சோலோ பிராண்டு, நீட் ஸ்பீட் பிராண்டு, அதிலே 2 இன்ச் ஃபாக் லேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்செலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர டிசைன் இருக்குது. சில வண்டிக்கெலாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி 2 இன்ச் வச்சுருக்கோம். அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோக்கோலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் பிராண்ட் அவைலபிள். ப்ரீமியம் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டூயல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டோட த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 750 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஷோராக பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபாக் லேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஃபாக் லேம்ப் ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட்ஸ் இருக்குது. எது தேவைப்பட்டாலும் நீங்கள் பிசி விசிட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் எல்இடி லைட் பார்த்துடலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ சிஸ்டம்மு, ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லைட்டை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு காருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஹெட்லைட் தான். இப்போ வர வண்டியில் 50-55 வாட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதை வச்சுலாம் நம்மளால் லாங் ட்ராவல் பண்ணவே முடியாது. அப்போ இருக்கிற டைமில் அந்த பல்பை நம்ம ரிமூவ் பண்ணி எல்இடி பல்ப் கண்டிப்பாக போடணும். எல்இடி பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா 1008 இருக்குது. எல்இடி லைட்டில் மொத்தம் 2 இருக்குது. வார்ம் ஒயிட்டும் இருக்குது, பியூர் ஒயிட்டும் இருக்குது. உங்களுக்கு அந்த வாட்ஸை பொறுத்த பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வரும். கரெக்டான பிராண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பவர் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1008 ப்ரைஸ் ஆரம்பிச்சு நிறைய கிரேட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மீடியமாக கொஞ்சம் நல்லதாக போகிற மாதிரி இருந்தால் மைடிவிஸ் போய்க்கலாம். மைடிவிஸில் பார்த்தீங்கன்னா 182 வாட்ஸு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நான் H4 நமக்கு 4500 பண்ணி கொடுத்துடலாம். அது 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இது ஒரு கேட்டகரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் பிரச்சனை இல்லை, நல்ல கொஞ்சம் லைட் பவர் வேணும் அப்படின்னா மோக்கோ போய்க்கலாம். மோக்கோவில் 240 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் ஜாஸ்தியாக வரும். நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் 7900 பண்ணி கொடுத்துடலாம். அது 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இது எல்லாமே ஒரிஜினல் மட்டும்தான். இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கிரேட் எல்இடி லைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ் கேம். ஒரு காருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேஷ் கேம் தான். இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்மு அது போடுறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டேஷ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் போயிட்டீங்கன்னா 2000 இருக்குது. வெறும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வர மாதிரி. நம்மக்கிட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக் இன்னர் வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மாடலும் அவைலபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் போதும் அப்படின்னா ஸ்டார்டிங் 3500 வந்துருக்கு உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட. இந்த மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மெயினாக எல்லாமே ப்ரீமியம் பிராண்டு தான். டேஷ் கேம் பார்த்தீங்கன்னா 3500 நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு நிறைய கிரேட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபிஎஸ் மாடலோட கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வண்டி எங்கே போகுது, எங்கே வருது, எங்கே நின்றுட்டுருக்குன்னு சொல்லி ஜிபிஎஸோட இன்க்ளூடாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மாடல் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 24 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் டேஷ் கேமில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எதாவது பிராண்ட் பார்த்து வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள், அதையும் வேணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் போயிடலாம். ஆனால் சீட் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட் இருந்தாலும் 7 சீட் இருந்தாலும் எந்த வண்டிக்குமே நம்ம சீட் கவர்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஓன் மேனுஃபேக்சர் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரெடிமேட்ஸ் மாதிரி இல்லாமல் ஓன் கஸ்டமைஸ்லேயே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த மெட்டீரியலை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட் வண்டி 85% இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வெறும் 4500 பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் மல்டி கலர் 2 கலர் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் பேசிக்கு. அதே நீங்கள் நல்ல லெதர்ஸ் இப்போ பேசிக்லாம் போட்டிங்கன்னா ஹீட் ஓவராக வரும், பேட் ஸ்மெல்லு வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பேசிக்கில். அதே ஒரு நல்ல லெதர்ஸ் போகிறீங்கன்னா 85% வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸு டென்சிட்டி ஃபோம்னு சொல்லி ஃபோமெல்லாம் வச்சு பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 7500 5 வருஷம் வாரண்டியோட 7500 பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கலர் போட்டுக்கலாம், சிங்கிள் கலர் போட்டுக்கலாம். நம்மள்ட்டே பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இமேஜ் பேட்டர்ன் இருக்குது. அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதுவும் நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் காமிச்சிங்கன்னா அதிலே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், உங்களுக்கு வெறும் 7500 பண்ணி கொடுத்துடலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியோட பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி கேட்டகரி லெதர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய இருக்குது. இது போகும் லெதர்ஸ் இருக்குது, நம்ம உங்களுக்கு காமிக்க முடியல. நீங்கள் டேரெக்டாக வரும்போது நம்ம என்னன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெல்வெட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அந்த மாதிரி லெதர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஓன் வண்டி வச்சுருக்கோம், அதிகமாக லாங் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் இருக்க சீட் வந்து கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா சீட்டே நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பாடி இதை பொறுத்து நம்ம சீட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் வச்சுருக்கும் பார்த்தீங்களா, இது ரொம்ப லீனாக இருக்காங்க, ஆனால் சீட்டோட பொசிஷன் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா ஓன் கஸ்டமைஸில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி டைம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இது 1 டே 2 டே ஆகாது, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் பக்கம் டைம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம உடம்பா இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒல்லியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரிலாம் வேண்டாங்க, எனக்கு சிம்பிளாக நீட்டாக நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸு சீட் மாடிஃபிகேஷன்லாம் ஓன் இதில் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். டைமிங் மட்டும் கொடுத்துருங்க, காலை வந்து ஈவினிங் மட்டும். சீட் கவர்ஸ்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன் ஃபிலிம் போயிடலாம். ஆனால் சன் ஃபிலிமில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 சீட் வண்டிக்கு, அதாவது ஸ்டார்டிங் பேஸு ஒரு 1800 2 ரூபா வந்து ஃபிலிம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஓட்டுறாங்க. பேசிக் ஓட்டுறதுக்கு ஒரு ஆவரேஜாக கேர் அந்த மாதிரி பிராண்டில் ஓட்டிட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபிலிம் ஓட்டுறவங்களுக்கு வித் மிஷின் டூலோட கொண்டு வந்திருக்கோம். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கிரேட் ஓட்டுறவங்களுக்கு நம்ம டெஸ்டிங் பண்ணியே காமிச்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரி டூல் தான். இப்போ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு தரக்கூடிய பல்பு. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 150 வாட்ஸ் இருக்கும். இதோட ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சோலார் ஃபேன் வந்து உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும். இப்போ ஜென்ரலாக நம்ம நார்மல் ஃபிலிம் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க, நார்மல் ஃபிலிம் ஓட்டணும் அப்படின்னா ஃபேன் வந்து உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும். இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் நம்ம நார்மல் ஃபிலிம் ஓட்டும்போது ஹீட் வந்து உள்ளே வந்துட்டே தான் இருக்கும், தவிர அந்த ஹீட்டை தடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரீமியம் ஃபிலிம் ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டு வந்து உள்ளே இருக்கிறது நல்லாவே கம்மி பண்ணி தரும். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தான் இந்த சோலார் ஃபேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் கூல் சொல்லி ஒரு பிராண்டில் கொண்டு வந்திருக்கோம். இந்த பிராண்ட் இல்லாமல் நேனோ செராமிக்னு ஒரு ஃபிலிம் கொண்டு வந்திருக்கோம். ஐயா ஜாஸ்தியாக இருக்கும் போது இந்த ஃபேன் சுற்றிச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே நின்றுச்சு. அப்போ என்ன ஒன்றா ஹீட்டு உள்ளே இருக்கிறது நல்லாவே கம்மி பண்ணி தரும். அந்த மாதிரி கேட்டகரி டெஸ்டிங் டூல் தான் இது. இந்த மாதிரி டூல்ஸ் மட்டும் இல்லாமல் ஐஆருக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் டூல் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஐஆர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கிரேட் போகும்போது மட்டும் தான் நம்ம ஐஆர் பார்க்க முடியும். ஒரு ஆவரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐஆர் இதில் பார்க்க முடியாது. ஐஆர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீமியம் ஃபிலிம்னால ஐஆர் வந்து நமக்கு 95 வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் டூலோட நம்ம கொண்டு வந்திருக்கோம். சன் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம பட்ஜெட் ஃபிலியாக ஓட்டிக்கலாம், பட்ஜெட் பிரச்சனை ப்ரீமியம் ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபிலிம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இல்லாமல் நம்மள்ட்ட நிறைய கிரேட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பட்ஜெட் ஃபிலிம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஃபிலிம் வச்சுருக்கோம் வாரண்டிஸோட. நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பட்ஜெட் சொன்னால் போதும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஃபிலிமே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபிலிம் ஒர்க்கு போக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ் ஒர்க் வந்து A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபஷனலாக பண்ணிடலாம். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் முதல் கொண்டு ஸ்பீக்கர்ஸு, சன் ஃபிலிம், சீட் கவரு எதுனாலுமே நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபிலிமே பண்ணிக்கலாம். நீங்கள் எதுனாலுமே BC விசிட் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தான் லீவு. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் 12 மணி நம்ம நிப்பாட்டி ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஸ்பேஸஸ் இருக்குது. நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. சீட் கவர்ஸுக்கும் தனி ஆள் இருக்காங்க, ஃபுல் மேட்டுக்கும் தனி ஆள் இருக்காங்க, சன் ஃபிலிமுக்கு தனி ஆள் இருக்காங்க. மேன் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அதிகமாகவே இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன ஒர்க்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கொட்டேஷன் கேட்கலாம், இல்லை என்கொயரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 டேலே பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஆக்சரிஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். எதுனாலுமே நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.